உக்ரகுமார பாண்டியர் கடலின் மேல் வேல் எறிந்த திருவிளையாடலை சொல்லுவோம் என்று ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் 13வது படலமான கடல் சுவர வேல்விட்ட படலத்தை ஆரம்பிக்கின்றார். முன்பொரு காலத்தில் கடலின் மேல் நின்ற சூரபத்மன் அவன் நிலை கெடும்படி வேல் எறிந்த முருகக் கடவுள் போல இங்கே உக்ரகுமார பாண்டியனார் சமுத்திரத்தின் மீது வேல் எறிந்த திருவிளையாடல். அது 20 திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் விளக்கப்படுகின்றது. உக்ரகுமார பாண்டியனார் சந்திரனைப் போல வெள்ளை வட்டக்குடை எவ்விடத்தும் நிழல் செய்ய நிகரற்று இருக்கும் நாளில் நன்றாக ஆட்சி செய்து வரும் காலத்தில் அளவில்லாத பெரிய தர்மங்கள் யாகங்கள் இவைகளையெல்லாம் செய்கின்றார். தேவர்களெல்லாம் உக்ரகுமார பாண்டியரை சூழ்ந்து நின்று துதிக்க அரிய யாகமான அஸ்வமேத யாகம் அதை செய்ய ஆரம்பித்து 96 அஸ்வமேத யாகங்களை நிறைவு செய்கின்றார் உக்ரகுமார பாண்டியர். 100 அஸ்வமேத யாகம் செய்தால் இந்திரன் ஆவார்கள் என்பது விதி. எனவே இந்திரனானவன் உக்ரகுமார பாண்டியனார் 100 யாகம் செய்து விடுவாரோ என்று பயந்தார், புழுங்கினார், மனம் பொங்கினார். உக்ரகுமார பாண்டியனார் மேல் கோபம் கொண்டார், பொறாமை கொண்டார். உக்ரகுமார பாண்டியனின் நாடு பாண்டிய நாடு நல்ல செல்வச் செழிப்பு மிக்க இருக்கின்றது, மழை வளம் நன்றாக இருக்கின்றது. அதனால்தானே உக்ரகுமார பாண்டியன் யாகம் செய்கின்றான் என்று நினைத்த இந்திரன் ஒரு சூழ்ச்சி செய்தார். கடலுக்கு அரசனான வருணனை அழைக்கின்றார். வருணனுக்கு கட்டளையிடுகின்றார் இந்திரன், வருணனே, நீ பெரிய கடல் சூழ்ந்த நிலவுலகாக பரந்த சப்த தீவுகளையும் ஊழிக்காலத்தில் ஒரு சேர அளிக்கும் மகா பிரளயத்தை போன்று நீ மதுரை மாநகரை நோக்கி மிக்க கோபம் கொண்டு செல்வாயாக. மதுரை மாநகரை முற்றுகையிட்டு உன் சமுத்திர வெள்ளத்தினால் மதுரை மாநகரத்தை அழிப்பாயாக என்று ஏவினான். கடலுக்கு அரசனான வருணனும் இந்திரனின் சொல் கேட்டு நடந்தால் என்ன பின்விளைவு வரும் என்று சற்றும் யோசிக்காமல் மதுரையை முற்றுகையிட புறப்பட்டார். பேய்களும் தூங்குகின்ற நள்ளிரவு நேரம், இருள் அடர்ந்து இருக்கின்ற பாதி ராத்திரி, உலகமெல்லாம் உறங்குகின்ற அந்த வேளையில் சமுத்திரமானது மிக்க கோபம் கொண்டு அலைகள் என்ற கரங்கள் அண்டகூடமெங்கும் ஊடுருவிச் சென்று கோஷித்து அலைக்க, ஊழிக்காலத்தில் வருகின்ற பெரு வெள்ளமாக அது சந்திர மண்டலத்தை எட்டி அளாவி வரும் ஒரு நீல மலை போன்று மண்ணுலகமும் விண்ணுலகமும் நிலை தடுமாறும்படி சமுத்திரமானது பொங்கி வந்தது. இரவு நேரத்திலே மாடங்கள் நெருங்கிய மதுரை மாநகரம் ஒரு சந்திரன் போன்று ஜொலிக்கின்றது. இந்த சந்திரனை விழுங்க வரும் விஷம் நிறைந்த கருப்பு உடலையும் கொடிய கண்களையும் உடைய ராகு என்ற பாம்பு அது சந்திரனை விழுங்க வருவது போன்று மதுரை மாநகரை விழுங்குவதற்காக அந்த சமுத்திரமானது கருப்பு நிறம் கொண்டு பொங்கி வருகின்றது. மதுரை மாநகரை முற்றுகையிட்டு அழிப்பதற்காக வருகின்ற சமுத்திர வெள்ளமானது அது உக்ரகுமார பாண்டியனார் மேல் பகை கொண்டு போர் தொடுக்க வந்திருக்கின்ற பகை அரசர்கள் போன்று, பகை அரசனின் சேனைகள் போன்று இருக்கின்றது. சமுத்திர வெள்ளத்தில் இருக்கின்ற ஆமைகள் கேட்டகங்களாக இருக்கின்றன. சமுத்திர வெள்ளத்தில் தாவுகின்ற வாழை மீன்கள் வாள்களாக இருக்கின்றன. சுறா மீன்கள் நெற்றிப்பட்டத்தை உடைய யானைகளாக இருக்கின்றன. அலைகளின் பரப்புகளே தாவிச் செல்லும் குதிரை கூட்டங்களாக இருக்கின்றன. கடலில் செல்லும் தோணி அது தேர்ப்படையாக இருக்கின்றது. இவ்வாறு 4 வகை சேனையோடு முற்றுகையிட வரும் பகையரசர்களின் சேனை போன்று சமுத்திரமானது பொங்கி வருகின்றது. இவ்வாறு சேனை வடிவமாக எழுந்த கடலானது மேகங்கள் கண்ணுறங்கும் மதில் சூழ்ந்த நல்ல மதுரையின் கிழக்கு திசையை நோக்கி வந்துவிட்டது. அது நள்ளிரவு காலம், நடுராத்திரி காலம். மதுரையின் கிழக்கு எல்லையை சமுத்திரம் நெருங்கியவுடனேயே உக்ரகுமார பாண்டியனாரது கனவிலே வெள்ளியம்பலவாணராகிய ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் ஒரு சித்தர் வடிவம் கொண்டு அரும்பிய புன்னகையோடு தோன்றுகின்றார், திருக்காட்சி தருகின்றார். அதோடு உக்ரகுமார பாண்டியனாருக்கு திருக்காட்சி தந்ததோடு இந்த செய்தியையும் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். பாண்டியனே, உன்னுடைய நகரை அழிப்பதற்காக
கடலானது பொங்கி வருகின்றது. நீ விரைவாக எழுவாய், அங்கே செல்வாய். அந்த கடல் மேல் வேல் வீசி வெற்றி மாலை சூடுவாய் என்று ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் அருள் செய்தார். உடனே உக்ரகுமார பாண்டியனார் பெருமானை தொழுதபடியே எழுந்து பேய்களும் கண்ணுறங்கும் நடுராத்திரியில் சித்தவேடராய் வந்த சோமசுந்தரேஸ்வரர் உணர்த்திய கனவின் உண்மையை உணர்ந்து கொள்கின்றார். படுக்கையிலிருந்து எழுந்து புறப்பட்டு பல வாசல்களை கடந்து அறிவார்ந்த மந்திரிமார்களோடு விரைவாகச் சென்று மதுரையின் கிழக்கு எல்லைக்குச் சென்று அங்கே கோஷித்து வரும் அலைகளை உடைய கடலை கண்டார். அளவில்லாத அதிசயம் கொண்டார். அதே சமயம் கனவில் வந்தருளிய சித்தவேட மூர்த்திகளே நனவிலும் திருக்காட்சி தந்தார். உக்ரகுமார பாண்டியருடைய கருத்தை உணர்ந்து அந்த சித்தமூர்த்திகள் உக்ரகுமார பாண்டியனிடம் சொல்லி அருளுகின்றார். அப்பனே, நீ காலம் தாழ்த்தாதே. நீ ஏன் தாமதித்துக் கொண்டு இருக்கின்றாய்? இந்த கடலானது மானமும் வலிமையும் கெடும்படி வேல் ஆயுதத்தை அதன் மீது எறிந்து இந்த உலகத்திற்கு வந்த துன்பத்தை நீக்கி ஒழித்திடுவாய் என்று சித்தமூர்த்திகள் அருள் உபதேசம் செய்தார். உடனே உக்ரகுமார பாண்டியனார் தமக்கு முன்பு தம்முடைய திரு தகப்பனாரான ஸ்ரீ சௌந்தர பாண்டியனார் கொடுத்த வேலை எடுத்தார். வலது பக்கம் சுழற்றி வீசினார். உக்ரகுமார பாண்டியனார் விடுத்த வேலின் நுனி அது கடலில் சென்று பட்ட உடனேயே கடலின் தண்ணீரெல்லாம் சுற்றென்று வற்றி போனது. ஊழிக்காலத்து வெள்ளமாக பொங்கிய சமுத்திரமானது தனது மானமும் வலிமையும் கெட்டு ஒளியும்படி உக்ரகுமார பாண்டியனாரின் திருப்பாதங்களிலே அடைக்கலம் புகுந்தது. வேல் ஏந்திய வலக்கரம் கொண்ட உக்ரகுமார பாண்டியாருடைய கணைக்கால் அளவு சமுத்திரமானது சுருங்கி போனது. உக்ரகுமார பாண்டியனார் வெற்றி மாலை புனைந்தார். இந்த கடல் செய்த குற்றம் என்பது எத்தகைய ஒரு மாபெரும் குற்றம்! உக்ரகுமார பாண்டியனார் செய்கின்ற அஸ்வமேத யாகம் அது வேதங்களிலே விதிக்கப்பட்ட யாகம். வேத விதி வலுவாது செய்யும் அந்த யாகத்தை தடுக்கும் நோக்கத்தோடு இந்த கடல் பொங்கி வந்தது. உலகமெல்லாம் நிலை கெட்டு அழியும்படி தீய ஆலோசனை சொன்ன இந்திரனினுடைய ஏவலால் வந்த கடலானது வலிமையெல்லாம் கெட்டது. இந்த கடலுக்கு இதுவே பழக்கம் போலும். தீயவர்களுக்கு உதவி செய்ய போய் வலிமை இழப்பது என்பது இந்த கடலுக்கு வழக்கம் போலும். முன்னொரு தடவை சூரபத்மனுக்கு இடம் கொடுத்து முருக கடவுள் ஏவிய வேலால் தனது வலிமை கெட்டு ஒளிந்தது. மற்றொரு முறை விருத்ராசுரனுக்கு இடம் கொடுத்து அகஸ்திய முனிவரது ஆச்சமனத்தால் வலிமை இழந்தது. இப்பொழுது ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் வீசிய வேல்பட்டு தன்னுடைய வலிமை இழந்தது. எனவே தீயவர்களுக்கு உதவி செய்ய போய் தன் வலிமை இழத்தலே இதற்கு எப்பொழுதும் பழக்கம் போலும். இவ்வாறு ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் கடலை வெற்றி கொண்ட உடனேயே உக்ரகுமார பாண்டியனாருக்கு திரு தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் அவர் இந்த மண்ணுலகில் சித்த வேட மூர்த்தமாய் உக்ரகுமார பாண்டியனாருக்கு திருக்காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாரே, அவர் உக்ரகுமார பாண்டியனார் கடலை வெற்றி கொண்டவுடன் தனது சித்தவேட மூர்த்திகளாக வந்த திருவேடத்தை மறைத்து கொண்டு சிதாகாசமாக எங்கும் நிறைந்து அருள் புரிந்தார். ஞானக்கண்ணில் நிறைந்து புலப்படும் தமது திருவருளால் ஆகாசத்திலே ரிஷபாரூடராக உமாதேவியாரோடு ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனாருக்கு திருக்காட்சி கொடுத்தார். எம்பெருமான் பரஞான வடிவாய் வியாபகமாக இருப்பவர். தன்னை உணர்ந்த பரிபக்குவ ஆன்மாக்களின் அறிவிற்கு மட்டுமே விளங்கி தோன்றுபவர். அவர் ஞானாகாசமாகிய அம்பலத்தில் நிறைந்து ரிஷபாரூடராக உமாதேவியாரோடு உக்ரகுமார பாண்டியனுக்கு திரு தரிசனம் கொடுத்தார். திரிநேத்திரங்களையும் 4 திருப்புஜங்களையும் இளஞ்சந்திரனை மாலையாகச் சூடிய சிவந்த அழகிய ஜட்டாமுடியையும் காளகண்டத்தையும் உக்ரகுமார பாண்டியனார் நன்கு தரிசித்தார். சோமசுந்தர கடவுள் அருகில் வணங்கி எழுந்து பரவி எழுந்த பெரிய அன்புதானும் பொங்கிவர விதிப்படி அஞ்சலி செய்து துதிக்கின்றார். விதிப்படி அஞ்சலி செய்தல் என்பது அஷ்டாங்கம், பஞ்சாங்கம், திரையாங்கம் என்ற நமஸ்கார முறைகள்.
ரிஷபாரூடராக காட்சி தந்த எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் மதுரை திரு ஆலவாய் திருக்கோயிலுக்கு எழுந்தருளினார்கள். அவர்கள் இருவரையும் பின்பற்றிச் செல்கின்றார் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார். பஞ்ச துந்துபிகளும் ஒரே நேரத்தில் ஒலிக்க, சிவகணங்கள் தொழுது சூழ்ந்து வர, பல கலைகள் அமைந்த வேத கீதங்கள் நிறைந்து அஷ்ட திசைகளிலும் பரவ, தேவர்கள் ஒரு பக்கம் நின்று துதித்து வர, போக்குவரவு இல்லாத பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையுடன் வான் வழியாக தமது திருக்கோயிலுக்குள்ளே எழுந்தருளினார். ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனாரும் திருக்கோயிலுக்கு உள்ளே சென்று அஞ்சலி கூப்பி சேவை செய்து ஸ்ரீ சோமசுந்தர கடவுளிடம் விடைபெற்றுச் சென்று தன்னுடைய அரண்மனைக்கு எழுந்தருளினார் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார். வளைந்த மதில் சூழ்ந்த மதுரையாகிய தொன்று தொட்டு இருக்கின்ற நகரம் இந்த மதுரை மாநகரத்திற்கும் அதன் தென்புறம் இருக்கின்ற கடல் தென் எல்லையாக இருக்கின்ற கடல், அப்படி மதுரை மாநகருக்கும் பாண்டிய நாட்டின் தென் எல்லையாக இருக்கின்ற தென் கடலுக்கும் இடையில் இருக்கின்ற வயல்வெளிகள், நகரங்கள், இவை எல்லாவற்றையும் உக்ரகுமார பாண்டியனானவர் வெள்ளியம்பலத்திலே திருநடனம் செய்யும் கொன்றை மாலை அணிந்த ஜட்டாமுடியை உடைய சோமசுந்தர கடவுளுக்கே உரிமையாக்கினார். கோபித்துக் கொண்டு பொங்கி வரும் கடலில் இருந்து தம்மையும் தம் நாட்டு மக்களையும் காத்தருளிய அப்பெரும் கருணைக்கு நன்றி செலுத்தும் விதமாக மதுரை நகருக்கும் கடலுக்கும் நடுவில் இருக்கின்ற விளை நிலங்களும் ஊர்களுமாகிய எல்லாவற்றையும் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருக்கு அர்ப்பணித்தார் உக்ரகுமார பாண்டியனார். பின்னர் எல்லா உலகங்களும் மகிழ்ச்சி பொங்கும்படி தன்னுடைய அரசாட்சியை, செங்கோல் ஆட்சியை தொடர்ந்து செய்து வருகின்றார். இவ்வாறு கடல் சுவர வேல்விட்ட படலம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து இந்திரன் முடிமேல் வளை எறிந்த படலம் என்பதனை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.